இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு செட்டுக்கு 20 கொஸ்டின். ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் செட் ஆல்ரெடி ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க அது பார்த்துட்டு வந்துருங்க. செகண்ட் செட் பார்க்கலாம். இப்போ சூஸ் த வேர்ட் தட் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங் இந்த கிவன் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிருந்தோம். அப்பதான் நம்ம வந்து சேமான இது பண்ணலாம். வேர்டு வந்து சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்ப சக்சஸ்ஃபுல்க்கு என்ன ஆப்போசிட்டான வேர்டு தான் வந்து இருக்கணும். இப்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வைல் அப்படின்னா ஒரு கரெக்டான பர்சன், மாரலா இருக்க மாட்டாங்க அவங்க. வெஸ்டேஜ் அப்படின்னா ஏதாவது உன்னோட எஞ்சிய ட்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஞ்சிய பாகம் அந்த மாதிரி இருக்கிறது வெஸ்டேஜ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வேகரி அப்படின்னா அன்எக்செப்டபிள் சேஞ்சஸ் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் வந்து வேகரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஹோப்லெஸ். ஹோப்லெஸ் அப்படின்னா வந்து ஹோப் இல்லாம இருக்கிறது. இப்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க, ஃபுல் நம்பிக்கையோட இருப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அப்படின்னா ஹோப்லெஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். மீதி எல்லாம் வந்து கரெக்டா வரல. கரப்ட் அப்படிங்கிறது, வெஸ்டேஜ் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தான் கொஞ்சம் இதுக்கு ஆப்போசிட்டா வர மாதிரி இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ஃபாலோயிங் in the following questions, out of given 4 alternatives, select the alternative which is best expresses the meaning of idiom. அப்ப ஒரு idiom கொடுத்திருக்காங்க. அதோட மீனிங்க வந்து எது வந்து கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுது இந்த 4 ஆப்ஷன்ல அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So to go to the devil அப்படிங்கறதோட மீனிங் தான் பார்க்க போறோம். To mourn the death of close friend, to switch allegiance, to curse someone, to be an extremely increasingly bad or ruinous condition. But to go to the devil அப்படின்னா வந்து இருக்கிற கண்டிஷன் மோசமாயிட்டே போறது. அது அப்ப வந்து இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். To be in an extremely increasingly bad and ruinous condition. இது வந்து என்னன்னா ஒரு ஃப்ரெண்டோட க்ளோஸ் இறந்து போன ஃப்ரெண்டோட டெத்துக்கு போறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வராது. ஓகேங்களா? ஸ்விட்ச் அலிஜென்ஸ் அப்படின்னா வந்து இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு பார்ட்டில இருந்திருப்பாங்க, இன்னொரு பார்ட்டிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுறது. ஓகேங்களா? தாட்ஸ் இதெல்லாம் வந்து மாறிடுறது. அதான் வந்து ஸ்விட்ச் அலிஜென்ஸ். ஒரு இதுல இருப்பாங்க, அதுல இருந்து மாறிக்கிறது. அது டு காஸ் சம்மன் தான் நமக்கு தெரியும். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. காஸ்னா என்ன தெரியும், சாபம் விட்டுறது. அப்ப யாரையாவது இது பண்றது. அப்ப கரெக்டா டு கோ டு த டெவில் அப்படிங்கிறது கர்ஸ் பண்றது கிடையாது. கரெக்டான அப்ரோப்ரியேட் மீனிங் டு பி இன் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போறது. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்க்ரீசிங்லி பேட் ஆர் ரூயினஸ் கண்டிஷனுக்கு போறது. அடுத்து தேர்டு என்ன கொடுத்திருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் ஃபார் த கிவன் blank. ஒரு blank கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. we are dash of floor, so we have to buy the bread. அதாவது ஏதோ இல்ல, அதனால நம்ம வந்து பிரெட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்ணணும், கரெக்ட் அப்படின்னா வந்து அவுட். we are out of floor அப்படின்னா இல்ல, தீந்துருச்சு, அந்த மாதிரி மீனிங் அவுட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். அப் ஆஃப் த ஃப்ளோர், இன் ஆஃப் த ஃப்ளோர், பை ஆஃப் த ஃப்ளோர்லாம் வராது. அவுட் ஆஃப் த ஃப்ளோர். ஃப்ளோர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், மாவும் தெரியும். மாவு தீந்துருச்சு, அதனால பிரெட் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது கரெக்டா இருக்கும், அப்ரோப்ரியேட்டா இருக்கும். அடுத்து ஃபோர்த், சூஸ் த வேர்ட் இன் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங். அப்ப ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேர்ட் அக்வயர், அக்வயருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வேர்ட் தான் நம்ம போறோம். அக்வயர்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்றது, ரீச் பண்றது, ஒரு விஷயத்த வந்து அட்டைன் பண்றது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அட்டைன் பண்றது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆப்போசிட் தான் சினானிம் போற்றக்கூடாது. பார்ட்டர்னா என்ன, பார்ட்டர் சிஸ்டம் என்ன, பண்ட மாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது. ரீச் அப்படின்னா என்னது, அப்ப இது வராது. ஓகே, ரீச் அப்படின்னா அட்டைன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அப்ப சினானிம் மாதிரி வருது. அப்ப இதுவும் வராது. கார்னர் அப்படின்னா கலெக்ட் பண்றது, ஏதாவது ஒண்ணு கலெக்ட் பண்றது கார்னர். அப்ப டிஸ்கார்ட் அப்படிங்கிறது தான் இது வந்து என்னது, த்ரோ அவே. டிஸ்கார்ட் அப்படின்னா த்ரோ அவே, எதையாவது இருக்கிறத தூக்கி போடுறது மாதிரி டிஸ்கார்ட் பண்றது. அப்ப அக்வயருக்கு கரெக்டான ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கார்ட் தான் வரும். டிஸ்கார்ட் தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த்,
அதாவது ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ்ல, அது வந்து அது கரெக்டா இருக்கா அந்த செக்மெண்ட் மாத்தணுமா இல்ல அதுவே இருந்துச்சு அப்படின்னா நோ எரர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நோ எரர் இல்ல, இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். அட் லாஸ்ட் Godfrey turning his head against her and their eyes met, dwelling in that meeting without any movement on either side. அதாவது Godfrey வந்து அவங்கள பார்த்தாங்க, ஐ டு ஐ பாக்குறாங்க, பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நின்றுறாங்க, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சரி, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப யாராவது ஒருத்தவங்க தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், கண்டினியூஸ் டென்ஸ்ல கொடுத்திருக்கான், அப்ப அதுதான் தப்பு. அப்ப turned his head towards her, அவளை நோக்கி பார்த்தான், against her கிடையாது, towards her அப்படிங்கறத கரெக்டா வரும். ஓகேங்களா? 5th கொஸ்டின். அடுத்து 6th. அடுத்து select the incorrectly spelled word from given sentence. While stood in the clutch, while இதான் sentence, இங்க இருந்து sentence ஸ்டார்ட் ஆகுது. While he stood, ஓகேங்களா, in the clutch வரணும், clutch of his adversary, he still held hand on his what. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதாவது adversary அப்படின்னா வந்து enemy அப்படின்னு அர்த்தம். adversary அப்படின்னா enemy, அதாவது அந்த எனிமியோட பிடியில இருந்த போதும் அவர் வந்து என்னது, அவரோட கையில இருந்த வாளை வந்து விடவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல என்னது, கிளட்ச் அப்படின்னு வரும். கிளட்ச் அதான் ஸ்பெல்லிங் வந்து எரரா இருக்கு, CLUTCH, கிளட்ச். ஓகேங்களா? மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. வைல்டுக்கு ஸ்பெல்லிங் அதே தான், அட்வர்சரிக்கு அதே தான், ஸ்வாடுக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டா தான், கிளட்ச் மட்டும் தான் மாறி இருக்கு. சென்டென்ஸ் மீனிங் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து 7. Identify the segment contain grammatical error இருக்கக்கூடியது. If there is no error, select no error. Okay, இதுதான் sentence. இதுதான் sentence. Okay. It kept getting darker and darker and we could rarely see the ball anymore. அதாவது அவங்க ஏதோ பால் விளையாடிட்டு இருக்காங்க போல, இருட்டாக நம்ம வந்து பாலே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா வந்து rarely see the ball anymore, இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா வந்து என்னால அடிக்கடி பார்க்க முடியல, எப்பவாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது, ரேர் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இது கரெக்டா பார்த்தா ஹார்ட்லி இல்ல பேர்லி அப்படி போட்டா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும். அதாவது இட் kept getting darker and darker and we could barely see the ball anymore அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். ரேர்லின்னு வராது இந்த இடத்துல, இந்த இடத்துல பேர்லி இல்லைன்னா ஹார்ட்லி அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து இன்னும் 13 questions, அவ்வளவுதான். ஓகே, ஒரு இடியம் கொடுத்திருக்காங்க. என்ன இடியம்? லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது கரெக்டான மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் பார்க்கணும். டு லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன தெரியணும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவனை வந்து மேக்சிமம் எஃபோர்ட் போடுறதுதான் வந்து பாசிபிள், மேக்சிமம் எஃபோர்ட் தான் வந்து எஃபர்ட் போடுவாங்க. அதான் வந்து லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட், எல்லா ஸ்டோனையும் திருப்பிடணும். ஓகேங்களா? ஈவன் தான் வந்து எவ்வளவு வந்து டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் அதான் வந்து லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கு, டு ஷேர் அ சீக்ரெட் தட் வாஸ் நாட் சப்போஸ் டு பி ஷேர்டு கிடையாது. The final event in a series of unacceptable action, இதுவும் கிடையாது. To act in a frenzied manner, ஓகேங்களா, அதுவும் கிடையாது. மேக் ஆல் பாசிபிள் எஃபர்ட்ஸ், இதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றதுக்காக அட்மோஸ்ட் எஃபர்ட் எடுக்கிறதா வந்து லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். ஓகேங்களா? சரி, அப்ப இதுக்கு என்ன இடியம் வரும், இதுக்கெல்லாம் என்னென்ன இடியம் வரும் அப்படிங்கறத பாத்திரலாம். டு ஷேர் அ சீக்ரெட் தட் வாஸ் நாட் சப்போஸ் டு பி ஷேர்டு, அதாவது ஒரு ரகசியத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சு ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க, தெரியாதமா பேசிட்டு இருக்கும் போது ஷேர் ஆயிருந்திருக்கலாம், சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து டு ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிற இடியம் வந்து இது கரெக்டா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் தி ஃபைனல் ஈவென்ட் இன் a series of unacceptable action. ஒருத்தவங்களுக்கு நிறைய வந்து கண்டினியூஸா வந்து என்ன சொல்றது, ஏத்துக்க முடியாத விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஈவெண்டா வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, லாஸ்ட் ஈவென்ட் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு கரெக்டான இடியம் வந்து the last straw. The last straw.
ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆக்ட் இன் அ ஃப்ரெண்ட்ஸட் மேனர் அப்படின்னா வைல்டு மேனர்ல பிஹேவ் பண்றது. இதுக்கு வந்து த அமாக் த ரன் அமாக்னு வரும். அமாக் அப்படிங்கிற மாதிரி வரும். டு ரன் அமாக் டு ரன் அமாக் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது வைல்டா பிஹேவ் பண்றது, அதுதான் வந்து இதுக்கான இடியம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். மீதி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது பார்த்தா பாத்துக்கலாம். ஓகே, ஸ்பெல்லிங் எரர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் நம்பர் 9ல ஸ்பெல்லிங் எரர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் எரர் ஃபர்ஸ்ட்ல வந்து லீக்கேஜ் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது தாட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. அடுத்தது லேண்ட் ஸ்லைடுக்கு தப்பா இருக்கா, லென்ஸ் ஸ்லைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். வாட்டர் லீக்கேஜ் வாஸ் தாட் டு பி மேஜர் காஸ் ஆஃப் லேண்ட் ஸ்லைடு. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. Choose the word that means the same as the given word. Competent. Competent அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு குவாலிஃபைட் பர்சன் தான் வந்து கம்பெட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைட், குவாலிட்டி, அவங்களுக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்கும். ஒரு விஷயத்த அதுக்கு தேவையான குவாலிட்டி இருக்கும், அதுதான் வந்து கம்பெட்டன்ட் சொல்லுவாங்க. கம்பெட்டன்ட் பர்சன் அப்படின்னா வந்து அவங்க கம்பெட்டன்ட் சர்ஜன் அப்படின்னா வந்து அதுக்கான குவாலிட்டி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். சரி, கலிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இன்னசென்ட்டா இருப்பாங்க, அவங்க யார் சொல்றதையும் நம்பிப்பாங்க, அதுதான் கலிபிள் அப்படின்பாங்க. இன்னசென்ட். குவாலிஃபைட் என்ன கேட்டிருக்காங்க, சேம் அப்படின்னா சினானிம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் குவாலிஃபைட் தான் வரும். வைடுன்னு தெரியும் பெருசா இருக்கு. அன்ட்ரைட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படாத பொருளோ பர்சனோ அவங்கள வந்து அன்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆன்சர் இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கம்பெட்டன்ட்க்கு கரெக்டான சினானிம் குவாலிஃபைடு. ஓகேங்களா. அண்டர்லைன்ட் வேர்டு ஆக்சுவலி இதுல அண்டர்லைன் பண்ணிருக்கணும். ஃபேசினேஷன் அப்படிங்கறத வந்து அண்டர்லைன் பண்ண வேர்டு. Why is there fascination, dissection and constant conversation whenever Beyonce or any female celebrity changes her hair? ஓகேங்களா. இதுல வந்து ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. அல்யூர் அப்படின்னாலும் அட்ராக்ட். ஸ்பெல் அப்படிங்கிறது ஸ்பெல் பண்றதுக்கு அதுக்கும் வந்து இன்னொரு மீனிங் ஒண்ணு இருக்கு, அதுவும் அட்ராக்ட். அப்பீல் அப்படிங்கிறதும் அட்ராக்ட் அந்த மாதிரி தான் வரும். இதுக்கு ஆப்போசிட்டா ஃபேசினேஷன் அப்படிங்கிறதும் அட்ராக்ஷன் தான். அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து ரிப்பல்ஷன். அதுதான் ஆன்சர். இது எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட அட்ராக்ட் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஓகேங்களா. அட்ராக்ட் பண்ற மாதிரி இதுக்கும் வந்து ஃபேசினேஷன் அப்படிங்கிறது அட்ராக்ட். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டான வேர்ட் வந்து ரிப்பல்ஷன், அதுதான் வரும். கொஸ்டின் நம்பர் 12. இம்ப்ரூவ் த அண்டர்லைன் பார்ட். அண்டர்லைன் பார்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சீசன் இஸ் த கொஸ்டின். இதுல இருந்து இது வரும். Season the meat with salt and pepper and then fry it in a pan அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்ப நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு ஆன்சர். அடுத்து ஓகே, அடுத்து my nephew is the most naughtiest kid on this earth. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து my nephew is எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குங்கிறாங்க. அப்ப அந்த மோஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா my nephew is the naughtiest kid on this earth அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அடுத்து 14th சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. I am shocked as I saw her yesterday. I was horrified when I saw her today. அப்ப இது வந்து past tense தான் இருக்கு. ஓகேங்களா. நேத்து பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டேன், இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாரிஃபை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் பாஸ்ட்ல தான் இருக்கு, இதுவும் பாஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை மட்டும் மாத்திடணும். I was shocked வரணும். அப்ப எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல எரர் இருக்கு. I am shocked as I saw her அப்படிங்கறதுதான் எரர் இருக்கு. அதுக்கடுத்து 15th, with a dash package our economy is going to go down the tubes. அதாவது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னா வந்து கரெக்டா என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா. எப்படி எப்படிலாம் கொண்டு போனா எக்கனாமி க்ரோ ஆகும். அப்ப
ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து இல்ல அப்படின்னா வித்தவுட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஓகேங்களா, தேவையான மெஷர்ஸ் எடுக்கக்கூடிய பேக்கேஜ் இல்ல அப்படின்னா அவர் எக்கனாமி என்னது அகல பாதாளத்துக்கு போயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதுக்கு அப்ரோப்ரியேட்டான வேர்ட் வந்து ஸ்டிமுலஸ். ஓகேங்களா, அடுத்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் for a dash Nicole stood looking down at the Mediterranean. ஓகேங்களா, மெடிட்டரன் அப்படின்ட்டு வரும். அப்ப மத்திய தரை கடல், ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. பட் there was dash to do with that, எதுவும் பண்ண முடியல. ஈவன் வித் her tireless hand, ஈவன் தான் அவர் வந்து என்ன சொல்றது ஃபுல்லா வந்து டயர்லெஸ் ஹேண்ட்னா அவர் வந்து அயராத உழைக்கக்கூடியது, அப்போ எதுவும் பண்ண முடியல. பிரசன்ட்லி டிக்கன் இன்னொருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க உள்ள வராங்க, நிக்கோல்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அடுத்து டிக்கன் கேம் அவுட் ஆஃப் his one room house, வெளியே வராங்க. அதுக்கு அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஃபார் அ மொமெண்ட். நிக்கோல் ஸ்டூட் அப்படின்னா ஸ்டூட், ஸ்டாண்டுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டூட் லுக்கிங் டவுன் அட் த மெடிட்டரேனியன். பட் there was செகண்ட் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இது there was nothing, எதுவுமே பண்ண முடியல. ஈவன் தான் அவங்களோட டயர்லெஸ் ஹேண்ட்னால அவரால் எதுவுமே பண்ண முடியல. நத்திங் இந்த இடத்துல ஆப்ஷன்ல வரும். அதுக்கடுத்து இன்னொருத்தர் உள்ள வராது, யார் அப்படின்னா டிக்கன் ஒருத்தவர். கேம் அவுட் ஆஃப் த மொமெண்ட், எரேஸ் பண்ணிடலாம். டிக்கன் சொல்லிட்டு உள்ள வராரு. கேம் அவுட் ஆஃப் his one room house, இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா carrying a telescope and looking east towards canines. In the moment Nicole swam into his field of vision. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? carrying 18க்கு wherein, whereupon அப்படின்னு வரும். whereas, wherein, where இதெல்லாம் வராது. whereupon இந்த இடத்துல where upon. Whereupon he disappeared into his house and came here. Sorry. கூட சின்னது இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல வந்துருக்குமா? சரி. He disappeared into his house and came out with the megaphone. megaphone எடுத்துட்டு வராரு, பார்த்துட்டு போய் using the megaphone he called Nicole with a mix of urgency. அதுக்கு அடுத்துனா hauling, கீழே வந்து என்ன கொடுத்திருக்காங்க? excitation, excitement, exciting கொடுத்திருக்காங்க. அப்ப கரெக்டான வேர்ட் அப்படின்னா excitement. In his voice, alerting her to something important happening at the shore. கரையில ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அவரை வந்து திரும்ப வந்து என்ன அங்க வந்து மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதோட சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, காம்ப்ரிஹென்ஷன்ல ஒண்ணும் கிடையாது. கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் ஒன்னா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, எது வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா, மோஸ்ட்லி வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாவே எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜோட மீனிங் தெரியணும், அவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.